पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। पूर्वभागं श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ॐ हरिः ॐ। ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் ஸ்லோகம் பிரதம ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரதம ஸ்லோகத்தில் வியாக்கியானம் விஸ்வம் அப்படின்ற சப்தத்துக்கான வியாக்கியானம் தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாமத்துக்கே பார்த்தீங்கன்னா பல நாள் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஆச்சாரியர் எழுதிக்கிட்டே போறார். ஏன்னா மொத்த வேதாந்தத்தையும் ஆச்சாரியார் இதில் சொல்லிட்டு இருக்கார். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்ததுக்கு பிறகு இந்த விதமா பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை எப்படி அறியணும், ஈஸ்வரனை எப்படி அறியணும் அப்படின்னா, ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும்.
அதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலெல்லாம் போகலாம், புண்ணிய பலன்கள் நல்லா அனுபவிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சமத்தன்மையை பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கார் அப்படின்னு சர்வாத்ம பாவத்துக்கு நம்ம வரோம் அப்படின்னா அந்த சர்வாத்ம பாவம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை கொடுக்கும். ஒன்று சாயுஜ்ய பதவி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கும் மேல போயிட்டு நாமரூபம் பொய் அப்படின்னு நாமரூபத்தை விளக்கணும் அப்படின்னா இங்கேயே அகண்ட அனுபூதி. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நிலையை எப்படி சுவாமி அடையிறது, ரொம்ப கஷ்டமாச்சே சுவாமி, எவ்வளோ ப்ராசஸ் சொல்றீங்களே நீங்க அப்படின்னும் போது அதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்ணார், 7:19 இன்னைக்கு காலையில் நம்ம பகவத்கீதையில ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஸ்லோகம். அதுதான் லாஸ்ட் நம்ம போன விஷ்ணு சஹஸ்ரநாம கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. முக்கியமான ஸ்லோகம். பகூனாம் ஜென்மனாமந்தே, ஞானம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப மலிவான விலையில ஞானம் கிடைக்குது. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரியவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆத்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பெரிய ஹெல்ப் பண்ணுது. எல்லா இடத்துலயும் ஆத்ம ஞானம் இப்ப நல்ல பிரச்சாரமா இருக்கு. அப்ப சப்த ஞானம் உட்கார்ந்து ஒரே குருநாதர்கிட்ட நல்லா உட்கார்ந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படிச்சோம் அப்படின்னா நமக்கு ஞானம் கிடைச்சிடும். எது பிரம்மம், எது ஆத்மா, எது வந்து பாத்தீங்கன்னா மாயா, எது மித்யா அவித்யா, இது மாதிரி சப்தங்களோட அர்த்தங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்ரத்தையோட பக்தியோட வந்து ஒரு அனுஷ்டானத்தையும் வச்சுக்கிட்டு வேதாந்தத்தை படிச்சோம் அப்படின்னா பரோட்ச ஞானம் ரொம்ப திருடமாவும் கிடைச்சிடும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அபரோக்ஷ அனுபூதின்றது சர்வாத்ம பாவம் சொல்லக்கூடிய அபரோக்ஷ அனுபூதி, சர்வம் பிரம்மமயம்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் ஆரம்பத்திலேயே பண்ணுது. நீங்க ஞானத்துக்கு வந்து சுத்த அத்வைத ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில இந்த பாவத்தை கொண்டுட்டு வரணும். பக்தி பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈஸ்வரனை நீங்க யாரு தேவத்தை வச்சிருக்கீங்களோ எல்லா தேவத்தையும் என்ன பண்ணுங்க, 2க்குள்ளார கொண்டு வந்துருங்க. எந்த தேவத்தை இருந்தாலும் நிறைய தேவதைகளை வச்சிருப்போம். ஆனா வேதாந்தத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 தேவத்தை வச்சுருங்க. ஒண்ணு அந்தர்யாமி ஈஸ்வரன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மா விஷ்ணு பகவான். இந்த 2 பேர்த்த மட்டும் வச்சுங்க, 2 பேர் வேற வேற இல்லை. அப்ப பிரதான தேவதைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எதுக்கு சின்ன சின்னதா கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் பிடிச்சிட்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை பிடிச்சிடணும் டைரக்டா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளையோட சொரூபம் யாரு அப்படின்னா விஷ்ணு பகவான், சூத்திராத்மா, ஹிரண்ய கர்ப்பர், அவர்களை கொண்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் அந்தர்யாமி, அவர் வெளிப்படவே இல்லை. யாரு, சிவபெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படாத பீஜ ரூபமா இந்த மொத்த ஜெகத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கார். அப்போ எல்லா கர்மத்தையும் பண்றது, எல்லாத்தோட இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் யாரை நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவை. விஷ்ணுக்குள்ளார வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும், இது எல்லாம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கணும். எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் விஷ்ணு பகவானோட வேற வேற ஃபார்ம் தான் அப்படின்னு பார்த்துட்டு வருது. இது நிலை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கல்டிவேட், மெதுவா 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 நம்ம இப்ப கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம், அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம் ஸ்திரமாயிட்டே போகும். இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சுக்கிட்டே போகும். அதனாலதான் சொல்லுது என்னன்னு கேட்டா பகூனாம் ஜென்மனாமந்தே, அநேக ஜென்மங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஞான சம்ஸ்காரங்களை வந்து ஆர்ஜனம் பண்றோம். ஆச்சாரியர் நாளைக்கு கிளாஸ்ல வந்து கீதா கிளாஸ்ல பாஷ்யம் படிக்க போறோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஆர்ஜித ஞான சம்ஸ்காரம், நல்லா சம்பாதிக்கப்பட்ட மெதுவா மெதுவா இந்த சம்ஸ்காரம் இன்னைக்கு கொஞ்சம் கேட்குறீங்க, இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல இதே ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணியும் அடைய முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மங்கள்ல இதெல்லாம் பண்ணோம்னு தெரியல கொஞ்சம் வேதாந்தம் புரியறதுக்கு. அப்போ அநேக ஜென்மங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ்காரங்களை சேர்த்து, சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் சப்த ஞானம் மட்டுமே இல்லை, அதுல ஒரு புரிதல் வரணும், அதுல ஒரு தெளிவு வரணும், அதை வந்து பாத்தீங்கன்னா என்னோட திருஷ்டியில கொண்டுட்டு வரணும். நல்ல வேதாந்தம் படிச்சவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டியில கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அதுக்காக என்ன பண்ணணும், பேத புத்தியை போக்கணும். அப்ப பேத புத்தியை போக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும். ரொம்ப சாந்தம் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்தியை அனுபவம் பண்ண முடியும். எங்கெல்லாம் பேதம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், மனசு வந்து அக்செப்ட் பண்ணாது. எல்லாத்தையும் நம்ம பேதம் பார்த்துக்கிட்டே இப்படிதான் இருக்கும் உலகம்,
இதெல்லாம் வித்யா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம், பகவானுக்கு மேல கல்பிதம். இருக்கிறது எல்லாம் ஒரே பகவான் தான், எல்லாம் பகவானோட ரூபம் தான் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுதான் கொண்டு வரணும். இது டக்குன்னு வந்துருமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துடாதீங்க. இதுதான் பெரிய இது. இதுக்காக தான் நிறைய டைம் எடுக்குது. பகுனாம் ஜென்மனாமந்தே, அநேக ஜென்மங்களோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை உடையவன் ஞானவான் மாம் பிரபத்தியதே, ஞானத்தை உடையவன் என்னை அடைகிறான். எப்படி அடைகிறான்? எங்கேயாவது போய் கைலாயம் வைகுண்டம் எங்கேயாவது போய் அடையிறதா அப்படின்னா எங்கேயும் அடையல. எப்படி அடைகிறான்? வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாம், வாசுதேவன் தான், நானும் வாசுதேவனா இருக்கு, இந்த ஜெகத்தும் வாசுதேவனா தான் இருக்கு அப்படின்னு சர்வாத்ம பாவத்தை, சர்வம் பிரம்மமயம், அதை இங்கேயே அடைகின்றான். இது எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈஸ்வரனுக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை. தங்கம் மட்டும்தான் இருக்கு, ஆபரணங்கள் எதுவுமே இல்லவே இல்லை. ஆபரணங்கள் எல்லாம் தங்கம் தான் அப்படின்னு நம்ம எப்படி வெளியில அறியறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் கான்சியஸ்னஸ்க்கு மேல இருக்கிற வெறும் கல்பிதங்கள். அந்த கான்சியஸ்னஸ் யாரு? அவர்தான் வாசுதேவன், நாராயணன், சதாசிவம் அப்படின்னு பல பெயர்கள்ல சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்ப சர்வம் பிரம்மமயம் அப்படின்றதும் வாசுதேவ சர்வம் இது, வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கான். ஆத்மைவ சர்வம் பிரம்மைவ சர்வம், ஆத்மாதான் இது எல்லாம், பிரம்மம் தான் இது எல்லாம் அப்படின்னு அறியக்கூடிய ச மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா சுதுர்லபகா, மிகவும் வந்து பாத்தீங்கன்னா அரிதானவன். பரோட்ச ஞானம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ரிஷிகேஷ்ல எல்லாம் போனீங்கன்னா நூத்துக்கணக்கான பேரை பார்க்கலாம். சாதாரணமா இருப்பாங்க. சாதுக்களை பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா அன்னக்ஷத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாவம் பிச்சைக்காரர் போல இருக்கு, ஒன்றும் தெரியாது போல இருக்குன்னு டச் பண்ணினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷட் தர்ஷனங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உள்ள இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுறதுக்கான சாமர்த்தியம் எல்லாம் இருக்கும். சாதாரணமா இருப்பாங்க. பரோட்ச ஞானத்தை உடையவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அபரோக்ஷ ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா அதி விரலம், ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருக்காங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு இத்தியாதி வச்சனைஷ்ட இந்த விதமா லாஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். அப்ப நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி? அப்ப வாசுதேவ சர்வமிதின்றத நமக்கு கோல், சர்வாத்ம பாவம் தான் கோல். கோல் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஹிம்சாதி ரஹிதேன, முக்கியமான நேற்று கன்க்ளூஷன் வந்தார். ஹிம்சாதி ரஹிதேன, யாரையும் ஹிம்சை பண்ணாதீங்க. நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் எழுப்புறது, அவங்க பாவம் தூங்கிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு சன்னியாசி மாதிரி நான் தபஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பண்றது, ஒய்ஃபை எழுப்புறது, லைட்டை போடுறது, டபால் டிபிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு காலங்கத்தால எல்லாத்தையும் கலவர பூமியா மாத்துறது. வீட்டை வந்து கலவர பூமியா மாத்தி பசங்கள் எல்லாத்தையும் எழுப்பி விட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து 1/2 மணி நேரம் பண்ண போறாரு பூஜை. 1/2 மணி நேரத்துக்கு எதுக்கியா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மணிக்கு எந்திரிக்கணும். இது மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்கேன். ரொம்ப வீட்டை கலவரம் பண்ணி மற்றவங்க எல்லாம் ஹிம்சை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அனுஷ்டானத்தை பண்றதெல்லாம் பெரிய தப்பு. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சலோட அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு பூஜையோ ஒரு ஜபமோ இல்ல ஒரு தியானமோ மற்றவங்களை ஹிம்சை பண்ணாம இருக்கணும். அதே மாதிரி ஸ்தோத்திர பாராயணம் பண்றீங்களா, உங்க ரூமுக்குள்ளார உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி சப்தத்தோட பண்ணுங்க. ரொம்ப சப்தம் போட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தொந்தரவு பண்ண வேண்டாம். எனக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அவங்க பிபிசி நியூஸ் கேட்பாங்க. காலங்கத்தால பிபிசி நியூஸ் ஒண்ணு இருக்குல்ல 6 மணிக்கு எப்போ, அது வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கே கேட்கற மாதிரியே, நீங்க தானே பிபிசி நியூஸ் கேட்கறீங்க, எங்களெல்லாம் எதுக்கு ஜபம் பண்ற, எங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்றதா இருக்கட்டும் இல்ல பூஜை பண்றதா இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் மற்றவங்களை ஹிம்சை பண்ணாம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க அனுஷ்டானம் சூப்பரா நடக்கும். அதனால சொல்றாரு ஹிம்சாதி ரகிதேன, ஹிம்சைகள் எதுவுமே இல்லாததா ஸ்துதி பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். ஆதின்ற சப்தத்தினால அர்ச்சனம் பூஜனம் எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் மற்றவங்களை ஹிம்சை பண்ணாம பண்ணிக்கிட்டு கர்த்தவியம் இது, இதுதான் செய்யத்தக்கது அப்படின்னு தரிசயத்தும் இந்த விதமா காட்டுவதற்காக விஸ்வசப்தேன பிரம்ம அபிதீயத இதுவா, விஸ்வசப்தத்தினால என்ன வருது அப்படின்னா பிரம்மமானது சொல்லப்படுகின்றது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி? நான் அன்னைக்கு காலையில கூட சொன்னேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி வந்து பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு எல்லாம் பிரம்மம்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு விபூதி காணும், ஒரு சின்னம்லாம் எந்த சின்னமும் இல்லை, கோயிலுக்கு போறதை விட்டாச்சு, சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றதை விட்டாச்சு, நமஸ்காரம் பண்றதை விட்டாச்சு,
எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆனா தேகத்துக்கான ரட்சணங்கள் எல்லா விஷயத்திலயும் சௌக்கியமா நடந்துட்டு. எப்போ விடணும் இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னா, லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட நாமரூபத்தை விடணும். அது வரைக்கும் அவர் தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். வாசுதேவன் சர்வமும் தான், சர்வமா இருக்காருன்றது லாஸ்ட் லட்சியம். அப்ப பக்தியை ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா விட்டுட்டீங்கன்னா வம்பா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா முதல்ல பிரதீக உபாசனா, அந்த பிரதீகத்துல பாத்தீங்கன்னா நீதான் எல்லாமா இருக்க அப்படின்னு மெதுவா மெதுவா அந்த ஈஸ்வர தத்துவத்தை என்ன பண்ணும், மெதுவா மெதுவா போற இடத்துல எல்லாம் அந்த ஈஸ்வரன் தான் இருக்காருன்னு பாவிக்கணும். மெதுவா சம்பத் உபாசனை வந்துடும். அதுக்கப்புறம் அவர் தான் பாத்தீங்கன்னா எனக்குள்ளார நானா இருக்காரு அப்படின்னு அகங்கிரக உபாசனை பண்ணணும். இந்த 3 வரும்போது பாத்தீங்கன்னா இது எல்லாம் வாசுதேவன் அப்படின்றது ஈஸியா சம்பவிக்கக்கூடியது. அதனால பாத்தீங்கன்னா ஸ்துதி, நமஸ்காரம், அதுக்கப்புறம் அர்ச்சனம், பூஜனம் இதெல்லாம் இருக்கோ பகவானுக்கு பண்றோமோ அதை எல்லாத்தையும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, மற்றவங்களை ஹிம்சை பண்ணாம செய்ய வேண்டும். அப்ப விஸ்வசப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. சொல்லியாச்சு. நேத்து பாட்டம் முடிஞ்சு. இன்னைக்கு பாடத்துல ஆச்சாரியர் சொல்ற, சரி நம்ம பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றோம். லட்சியம் பாத்தீங்கன்னா அநேக பகுநாம் ஜென்மநாமந்தே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தரத்துல இருக்கும். யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சூத்திரம் ஒண்ணு இருக்கு, 1:21 நினைக்கிறேன். சாதனைகளை பத்தி பேசும்போது மிருது மத்திய அதிமாத்திர தீவிரத்துவாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹா அப்படின்னு ஒரு முக்கியமான சூத்திரம். தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹ, ரொம்ப தீவிரமா செய்யப்பட்ட எந்த ஒரு கர்மமும் இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கும். எப்படி பாத்தீங்கன்னா நந்திகேஸ்வரர் பாத்தீங்கன்னா சிவ பூஜை பண்ணாராம். அதே மாதிரி சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, சண்டிகேஸ்வரர்னு வச்சிருக்கோம். தீவிரமாக செய்யப்பட்ட நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கண்ணப்ப நாயனார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தீவிரமா ஒரு ஜென்மத்துல நீங்க பாத்தீங்கன்னா இல்ல இந்த ஜென்மத்திலே நான் அடைஞ்சாகணும், பகவானை நான் பிராப்தி பண்ணணும்னு தீவிரத்துல இருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்திலே அடைஞ்சிடலாம். நம்ம தான் தீவிரத்துல கொஞ்சம் கம்மியாச்சு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், வீடு அது இது, சொந்த பந்தம், நிறைய எமோஷன், நிறைய பாண்டேஜஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆசா பாஷ சதைர் பத்தா கீதால சொல்ற, நிறைய ஆஷா பாஷங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கிளாஸ்க்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, நானே போராடி போராடி தான் வரேன். அதனால மெதுவா மெதுவா தான் என்னால ஏற முடியும், ஒரே ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் என்னால பண்ண முடியாது சுவாமி அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. என்னது மெதுவா 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 ஷட் டவுன் நடக்கட்டும். அப்ப ஷட் டவுன் நடக்கும் போது என்ன பண்ணணும் சுவாமி, என்னால முடியல சுவாமி அப்படின்னும் போது என்ன பண்ணணும், நம்ம தரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம் மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு அப்படின்னு 10வது அத்தியாயத்துல சொல்றார் கடைசி ஸ்லோகம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் சொல்றார் 11வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல ஒன்று சொல்றார். 10வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், 11வது அத்தியாயம் பகவத்கீதையில கடைசி ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல் வச்சுக்கணும், சர்வத்திர பிரம்ம தரிசனம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணணும், மத்கர்ம கிருத் மத் பரமோ மத் பக்த சங்க வர்ஜிதா. கீதா ஸ்லோகம் 55 11:55 சொல்ற, நிர்வைர சர்வபூதேஷு யஸ்ஸமாமேதி பாண்டவ. பகவத்கீதையில சொல்லுது மத் கர்ம கிருத்து, பகவானோட கர்மங்களை பண்றது. 2 அர்த்தம் இருக்கு. மத்கர்ம கிருத்துன்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எனக்காக கர்மத்தை பண்ணு, என்னுடைய கர்மத்தை பண்ணு. என்னுடைய கர்மத்தை பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு கீதால சொல்லிட்டே இருக்கேன். நான் எனக்கு பகவான் டியூட்டி கொடுத்துருக்க, நான் பண்றது எல்லாமே பகவானுக்காக பண்றேன், என்னுடைய கர்மம் என்று ஒண்ணும் இல்லை, நான் ஸ்லேவா இருக்கேன் அப்படின்னு கர்மத்தை எல்லாத்தையும் பகவான் பண்ண சொல்றார் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருக்க ரோல் கூட பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்றதெல்லாம் அவனோட கர்மம் ஆயிடும். என்ன ரோல் கொடுத்திருக்காரோ உங்களுக்காக இல்லாம ஒரு ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா எந்த பர்பஸும் இல்லை. எஜமானன் என்ன சொல்றானோ அதை தான் பாத்தீங்கன்னா ஸ்லேவ் பண்ண முடியும். அதே மாதிரி பகவான் எனக்கு பாத்தீங்கன்னா எஜமானனா இருக்கார், நான் ஸ்லேவா இருக்கேன், எனக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்கு, அந்த ரோலை நான் பண்றேன் அப்படின்னு மத்கர்ம கிருத்து. நம்ம கர்மங்களை எல்லாத்தையும் பகவான் பண்ண சொல்றாருன்ற எண்ணத்தோட பண்றது ஒண்ணு.
அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மத்கர்ம கிருத்திலே இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்னுடைய கர்மங்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் நவவித பக்தியில வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ புராணங்களை படிச்சீங்கன்னா தெரியும். பக்த மகான்கள் வந்து பாத்தீங்கன்னா நவவித பக்தி, சிரவணம், பஜனம், இதெல்லாம் அர்ச்சனம், பூஜனம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாத்தையும் 7 விதமான 9 விதமான பக்தியில கடைசி பக்தி தான் பிரபத்தி அப்படின்னு பேர். கடைசி 9வது பக்திக்கு பேர் தான் பிரபத்தி, சரணாகதி பண்றது அப்படின்னு பேர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போன ஸ்லோகத்துல நம்ம பண்ணோம்ல, ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு. அந்த பிரபத்தின்றது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம், மொத்தமா சரண்டர் பண்றது. அந்த 9வது பக்திக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மத்கர்ம கிருத்துன்னு சொல்லுவோம். 9 விதமான பக்திகளை பண்றதும் மத்கர்ம கிருத்து. அது இல்ல சாமி, இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்க 2 அங்க 3 அங்க அங்கங்க ஒவ்வொன்னா பண்றது. ஆனா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப காலையில எந்திரிச்சோன்ன நீ இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருந்து அந்தரியாமியா இருந்து நீ என்ன பண்ண சொல்ற நான் பண்றேன், என்ன கிளாஸ் பண்ண சொல்ற நான் கிளாஸ் பண்றேன், என்ன தியானம் பண்ண சொல்ற நான் தியானம் பண்றேன், என்ன கோயிலுக்கு போக சொல்ற நான் கோயில் பண்றேன், என்ன தானம் பண்ண சொல்ற நான் தானம் பண்றேன். எனக்குள்ளார நீதான் இருந்துகிட்டு என்ன பண்ற, அந்தரியாமியா இருந்துகிட்டு என்னை இயக்குகின்றாய், நான் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்த கர்மத்தையும் அவர் மேலேயே போட்டுறது. இதுக்கு பேர் மத்கர்ம கிருத்துன்னு பேர். இப்ப 2 விதத்துல என்னுடைய கர்மத்தை செய்பவனாக இருந்து கொண்டு மத்பரமோ, லட்சியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா மத்பரமோ, மத்பரமோனா என்னையே அடையணும் அப்படின்னு லட்சியமா கொண்டு, வேற எதுவும் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் உன்னுடைய மாயாமயம், இந்த ஜெகத்தெல்லாம் உன்னுடைய வாசனா, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபங்களால என்ன மோகம் பண்ண வைக்குது, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நீதான் இருக்க, நான் ஒன்னதான் அடையணும், இந்த மாயை மயமையா இருக்கக்கூடிய இந்த லோகத்தை அடைய வேணாம் அப்படின்னு பரமாத்மாவையே லட்சியமா வச்சுக்கிட்டு மத்பரமும். மத்பக்தக சதா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு. ஏன் சுவாமி மத்பக்தக அப்படின்னு கேட்டீங்கன்னா கீதால சொல்ல போற, நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவத்தையை தேடி தேடி போறோம், நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லா தேவதைகளுடைய சுரூபமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷ்ணு பகவான் தான். சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. எல்லா தேவதைகளுக்கு நீங்க பண்ற நமஸ்காரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் சேரப்போகுது அப்படின்னா கடைசியில எப்படி ஆகாசாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரக, எப்படி மேல இருந்து வர தண்ணி நிறைய மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சி விதவிதமான கலர்ல விதவிதமான டேஸ்ட்ல எல்லாம் ஆறுகளா பெருகெடுத்து ஓடுது, ஆனா கடைசியில சமுத்திரத்துல போய் எல்லாம் ஒரே பேர் கிடைச்சிருக்கு, சமுத்திரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளோட நமஸ்காரமும் அர்ச்சனையும் பூஜனையும் எல்லாம் எங்க போய் சேருது அப்படின்னா ஒரே ஒரு கேசவனை தான் போய் சேருகின்றது. அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், எல்லா தேவதையோட சுரூபமா இருக்கக்கூடிய கேசவனையே ஹரியவே என்ன பண்றது நல்லா பிடிச்சுக்கிறது. ஹரிதான், ஹரியும் ஹரனும் வேற வேற இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா பிடிச்சி ஒருத்தர் அந்தரியாம சிவபெருமான், சிவபெருமானோட அடுத்த ஃபார்ம் விஷ்ணு பகவான், உணர்வு, அதுக்கப்புறம் உணர்வுக்கு அப்புறம் உயிர், வேற எதுவுமே இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவா இருக்கிற அந்த ஈஸ்வரனோட சுரூபம் தான் எல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், மத் பக்தக அவனையே பக்தி பண்றவனா. எதுக்கு வேற வேற ஃபார்ம்ல கும்பிடணும், ஒரு ஃபார்ம் போதுமே, டீப்பா அதுலயே போலாம். அப்ப சூத்திராத்மாவை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானை கெட்டியா புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், மத் பக்தக அவரையே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்காகவே கர்மங்களை பண்ணி சங்க வரிச்சித்தக. முக்கியமா சொல்றார், நமக்கு ஏகப்பட்ட பற்றுதல் இருக்கா, இது நடக்கணும் அது நடக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பலன் மேல சங்கம் இருக்கு, பற்றுதல் இருக்கு, கர்மத்து மேல பற்றுதல் இருக்கு, எல்லா பற்றுதல்களையும் விட்டுட்டு சங்க வரிச்சித்தக இத்தனை கண்டிஷனோட கூட வந்து நிர்வைரக சர்வபூதேஷு, முக்கியமானது எல்லா ஜீவராசிகள்ல இருக்கக்கூடிய வைரத்தன்மை அப்படின்னா விரோதி பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுறணும். எந்த விரோதி பாவமும் வேணாம். குரங்கு ஒரு 10 குரங்கு உட்கார்ந்து இருக்கீங்க, நான் பாட்டுக்கு போனேன் வந்தேன், பாக்குது என்ன இவன் இனிமே நம்மளை ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு, நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு வரேன் பக்கத்துல நினைக்கிறேன், அது பாட்டுக்கு இருக்கு, அதுவும் இருக்கு நானும் இருக்கு. என் மனசுல வந்த ஒரு சின்ன பேதம் கூட இல்லாம நான் பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது, பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு என் மனசுல கொஞ்சம் வைரபாவம் வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், குரங்குக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஐயோ சாமி உள்ளுக்குள்ளார நம்மளை பேதமா பாக்குறாரு அப்படின்னு உடனே ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படியே மேல பாயிற மாதிரி. எல்லா ஜீவராசியும் அப்படிதான்.
அப்ப உள்ளுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது எனக்கு வேறானது இல்லை, இது எனக்கு வேறானது இல்லை, நான் தான் எல்லாத்திலையும் இருக்கேன், பகவான் தான் எல்லாத்திலையும் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் ஆத்ம தரிசனத்தை, ஈஸ்வர தரிசனத்தை பார்க்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? சர்வத்திலையும் பகவான் இருக்காரு அப்படின்னா விரோத பாவம் எங்கேயுமே வராது. அப்ப நிர்வைர சர்வ பூதேஷு, எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிர்வைரத்தன்மையை, சத்ருபாவம் இல்லாத, எதிரிபாவம் இல்லாத தன்மையை வச்சுக்கிட்டு எவன் இருக்கிறானோ, யக ச மாமேதி பாண்டவன், ஏ பாண்டவனே அர்ஜுனா, அவன் என்னையே அடைகின்றான் அப்படின்னு 11:55 பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க பாட்டுக்கு எல்லாம் கீழே நழுவிடும். நம்மளுக்கு பலம் இருக்காது, அனுகிரகம் இருக்காது. பகவானோட கர்மத்தை பண்ணிக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அத்வைத்த ஞானத்தை அடையறதுக்கான, சர்வாத்ம பாவத்தை அடையறதுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். இல்லைன்னா உண்டாகாது. நான் சொல்லியிருக்கேன், விராட்டுக்கு பண்ணுங்க. விராட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் விராட் ரூபம். செடிக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு மற்ற ஜீவராசிகளுக்கு சின்ன சின்னதா வைக்கிறதுல இருந்து எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா விராட்டு. இந்த விராட்டுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பகவானுக்கு பண்ற கர்மம். ஸ்தூல தேகத்துக்கு, பகவானோட ஸ்தூல தேகத்துக்கு பண்ண 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 அவர் ஒரு என்ட்ரி பாஸ் கொடுப்பார். கண்ணை மூடி உட்கார்ந்து ஹிரண்ய கர்ப்பனை நீங்க என்ன பண்ண முடியும்? தியானிக்க முடியும். ஹிரண்ய கர்ப்ப தியானம் ஒருத்தருக்கு சித்திக்க தான் விஷ்ணுவை தியானம் பண்ற சாமர்த்தியம் உண்டாக அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு கொடுப்பார். ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? எனக்குள்ளார் அந்தர்யாமியா நானா இருக்கார் அப்படின்னு நம்மளால அறிய முடியும். அதனால எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல சொன்னது உச்சத்துல போய் நிக்க கூடாது. போன வாரம் தான் ஒருத்தர் வந்தார். அவர் சொல்றாரு, சாமி நீங்க திரஷ்டா திருஷ்யம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சாமி? ஃபர்ஸ்ட் வந்து மலையை சுத்தியா, சும்மா இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. ஈஸ்வரனுக்காக என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. முதல்ல ஈஸ்வரனுக்காக எதாவது பண்ணு. ஈஸ்வரனுக்காக எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணாதான் ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். அந்த அனுகிரகத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார க்ஷேத்திரஜனா ஈஸ்வரன் இருக்கார், திரஷ்டாவா அவர் தான் இருக்கார் அப்படின்னு அறியறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இருக்கணும். அப்ப ஈஸ்வர அனுகிரகத்துக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அவரோட கர்மத்தை பண்ணணும், அவரோட பக்தனா இருக்கணும், அவரையே லட்சியமா வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ண அனுகிரகத்தினால அவரை அறிய முடியும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து சொல்ற விஷ்ணு புராணத்திலிருந்து ஸ்லோகம். ந சலதி நிஜ வர்ண தர்மதோய ந சலதி நிஜ வர்ண தர்மதோய சமமதிராத்ம சுக்ருத் விபக்ஷபக்ஷே ந ஹரதி ந ச ஹந்தி கிஞ்சித் உச்சைஸ்தித மனசம் தமேவேக விஷ்ணு பக்தம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கு. ந சலதி நிஜ வர்ண தர்மதோ யஹ. யம தர்மராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட தூத்தர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். யமதூத்தர்கள் நம்ம சொல்றோம்ல, அந்த யமதூத்தர்களை பார்த்து சொல்றார், ஏன்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா யக சலதி நிஜ வர்ண தர்மத்தோ, எவன் தன்னுடைய தர்மத்துல நிக்கிறானோ, வர்ண தர்மத்துல நிக்கிறானோ, வர்ண தர்மத்துக்கான கர்மம் இருக்குல்ல, அதை இப்ப வந்து நிறைய கொலாப்ஸ் ஆகி போச்சு. வர்ணத்தை விட்டுருங்க. எப்பவுமே எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, ஆசிரமம் வர்ணம் 2 தர்மங்கள் இருக்கு. இப்ப வர்ண தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுன்றது இப்ப நம்ம சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆசிரம தர்மங்களை ஃபாலோ பண்ண முடியும். என்ன ஆசிரம தர்மம்? பிரம்மச்சரிய ஆசிரம தர்மம், கிரகஸ்த ஆசிரம தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், அதே மாதிரி சன்னியாசி தர்மம். அப்ப இதை யாரும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா இருக்கிறது. அப்ப பர்சனலா இருக்கக்கூடிய தர்மங்களை நல்ல முறையில அனுஷ்டானம் பண்றவன் எவனோ, வர்ணத்துக்கு பதிலா ஆசிரம தர்மம்னு போட்டுங்க. நேச்சலத்தி நிஜ வர்ண தர்மத்தோ, எவன் அசையாதவனா தன்னுடைய வர்ண தர்மத்துல ஆசிரம தர்மத்துல இருந்துகிட்டு இருக்கானோ, கர்மங்களை பண்றானோ. எப்படி பண்ணணும்? நான் முன்னாடி சொல்லிட்டேன், ஈஸ்வரன் எனக்கு ரோல் கொடுத்திருக்கார். என்ன ரோல் கொடுத்தாரோ அந்த ரோலை நல்லா பண்றேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நாய்க்கு என்ன வேலை? ரோட்ல இந்த தெருவுல இருந்து அந்த தெருவோட எண்டு வரைக்கும் ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். அதே மாதிரி நீங்க சுவாமி நீங்க பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆமா வேற என்ன வேலை? சன்னியாசிக்கு ஒரு ரோல் பகவான் கொடுத்துருக்கார். ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து சேர்த்தாச்சு. இப்ப என்ன பண்ணு, அதை வந்து உனக்கு வாக் சக்தி கொடுத்துருக்கா, அதை எல்லாத்துக்கும் சொல்லு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது வேலை இருக்கா? நாய் குலைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? நான் வந்து நாயாக்கும்
நான் வந்து பாத்தீங்கன்னா நான் குலைப்பேன், நல்லா குலைப்பேன். உன் வேலையே அதான்ப்பா. நாயோட வேலையே குறைக்கிறது தான். அதே மாதிரி என்ன யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன், சன்னியாசியோட வேலை என்னது, வேற என்ன வேலை, முடிஞ்ச அளவு பிரணவ ஜபத்தை பண்றது, அதுக்கப்புறம் வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் படிச்ச வேதாந்தத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது. அப்ப இதுல ஏதாவது கிரெடிட் எடுக்க முடியுமா? ஒன்னும் கிரெடிட் இல்ல, ரோல், வேற எதுவுமே இல்லை, எனக்கு ரோல். அந்த ரோல் வரும்போது என்ன வந்துருது, தர்மம் வந்துருது. பிரம்மச்சாரிக்கு தர்மம் அவனோட ரோல், வானப்பிரஸ்தனுக்கு தர்மம் அவனோட ரோல், சன்னியாசிக்கு தர்மம் அவனோட ரோல். அந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா நழுவாதவனா இருந்துகிட்டு யக சமமதிர் ஆத்ம சுகிருத்து பக்ஷ விபக்ஷே, எவன் வந்து பாத்தீங்கன்னா சமமதியா இருக்கானோ, சமபுத்தியா இருக்கானோ, எந்த இடத்துல தனக்கு நல்லது பண்றவங்கள்ட்டையும் தனக்கு எதிரான பட்சத்திலையும், ஆத்ம சுக்ருத், ஆத்ம சுக்ருத்னா தனக்கு நல்லது பண்றவங்க. அதே நேரத்துல விபக்ஷே அப்படின்னா என்ன அர்த்தம், பக்ஷ விபக்ஷே அப்படின்னா சுக்ருத்து விபக்ஷ பக்ஷே. விபக்ஷம்னா தனக்கு எதிரா இருக்கிறவங்க, பக்ஷம்னா தனக்கு சாதகமா இருக்கிறவங்க. இந்த எல்லாத்திட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சமமதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா சமபுத்தியோட இருக்கானோ, உள்ளுக்குள்ளார பகவான் தான் இருக்கார் அப்படின்னு சமமதியோட இருக்கானோ, கூட நஹரதி நச்சஹந்தி கிஞ்சித், எந்த விஷயங்களையும் யார்கிட்ட இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அபகரிக்காம, நஹந்தி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம, யாரையும் இம்சை செய்யாதவனா இருக்கானோ, கிஞ்சித் ஒரு சின்ன ஜீவராசியை கூட வந்து பாத்தீங்கன்னா இம்சை பண்ணவே கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணிக்கணும். எவ்வளவு முடியுமோ நம்மளால அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம யாரையும் ஹட் பண்ணக்கூடாது, யாரோடைய வஸ்துக்களையும் எடுத்துக்கவே கூடாது. நான் ஒரு சன்னியாசி இல்லை, ரொம்ப ஈஸியா நடக்கும், ரொம்ப ஈஸியா நடக்கும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, கடைக்கு போய் எந்த வஸ்துவா வாங்குறேன்னு வச்சுங்களேன், ஒரு பூ வாங்குறேன், ஒரு மாலை வாங்குறேன், சாமி ஒரு 250 ரூபா சாமி மாலை. பழங்கள் வாங்குறேன், டெய்லி பழக்காட்ட போய் பாத்தீங்கன்னா இங்க அங்க பழம் வாங்குவேன். பழம் வாங்கும் போது நைவேத்தியத்துக்காக சுவாமி கொண்டு போவேன். எனக்கு என்ன, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா புஷ்பங்களை போடணும். பழக்காடுக்காரர் சொல்றாரு என்னன்னா, சாமி 250 ரூபா சாமி. நான் உடனே என்ன கேட்பேன் தெரியுங்களா, போதுமாச்சின்னு தான் கேட்பேன். நான் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்னியாசியா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா எனக்கு. போதுமாச்சி 250 ரூபா போதுமா, உங்களுக்கு திருப்தியா இது அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி பூக்கார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா போதுமா இது, இல்லை இன்னும் வேணுமா, வேணா வாங்கிக்கிங்க அப்படின்னு. ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சுவாமிக்கு போடுறேன், அவ்வளவுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்கெனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐடியால கொஞ்சம் கூட இல்லை. இதுல வந்து 50 ரூபா சேர்க்கலாம், இதுல இருந்து 10 ரூபா மிச்சம் பிடிக்கலாம், இது எந்த விஷயமும் இல்லை. இதேதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோட தனத்து மேலையும் எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஏன்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தான் ஆசை இருக்கும் ஒழிய யார்கிட்ட இருந்தும் அபகரணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிதமா நடக்கணும்ன்ற எண்ணத்தோட இருக்கிறது. இந்த எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறவன் உச்சைகி ஸ்திதமானசம் மனசம். யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தமமான ஸ்திதியில வந்து பாத்தீங்கன்னா மனசை வைத்திருக்கிறான், இதெல்லாம் பிராக்டிஸ் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பகவான் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கானோ அவனுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடியும். இந்த கிரகஸ்த ஆசிரமத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க வேண்டியிருக்கு, எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஐயோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகும், யாரு பாப்பா, அதுக்காக கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே, அதுக்கு கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ண வேண்டியிருக்கு, மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு கணக்கு போட்டு செலவு பண்ணிக்கிட்டு. இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு சன்னியாசிகளா இருக்கும்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்றது. நான் யாராவது கணக்கு கேட்டாங்க அப்படின்னா நானும் கொடுக்க மாட்டேன், யாராவது எனக்கிட்ட கணக்கு சொன்னாங்கன்னா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாதபுரம் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு முறை வரும்போது சாமி இவ்வளவு செலவாயிருக்கணும், ஸோ ஐயோ எனக்கு என்கிட்ட கணக்கே காட்டாதீங்க, கணக்கே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவுல போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பகவான் மறந்துடும். அதனால நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், சன்னியாசிகள் யாரெல்லாம் சன்னியாசிகளா இருந்துகிட்டு வரவு செலவுல கவனம் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அதோட போயிடுறாங்க, பகவானை சிந்திக்கிறதுக்கான சமயமே இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த வரவு செலவும் கணக்கும் பார்க்காம எல்லாத்தோட தனத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம, யாரோட தனத்திலையும் ஆசை இல்லாம, யாரையும் ஹர்ட் பண்ணாம நல்லா இருந்துச்சு அப்படின்னா சதா காலமும் ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும் போது சொல்ற, என்ன நிர்யோக க்ஷேம ஆத்மவான், யோகக்ஷேமத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனம் இல்லாதவனா இருந்துகிட்டு அப்படி இருக்கிறவன் ஸ்திதமா உச்சைகி ஸ்தித மனசம், நல்ல உச்சஸ்தாயில வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல நல்ல மேலான மனசை வந்து பாத்தீங்கன்னா அவனோட சிந்தனையிலே வச்சிருக்கிறவன்
தம் ஏவ ஏகி விஷ்ணு பக்தம். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனே நிச்சயமாக விஷ்ணு பக்தனாக ஆவான். தம் ஏவ தம் ஏவகி விஷ்ணு பக்தம், அவன்தான் நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பக்தன் ஆகின்றான். அப்ப விஷ்ணு பக்தன் ஆகிறதுக்கு இத்தனை கண்டிஷன் சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகமும் இதை பத்தியே தான் இருக்கு. விமலமதி ரமத்சர பிரசாந்த சுச்சி சரிதோ அகில சத்வமித்ர பூதஹ பிரியஹித வச்சனோ அஸ்தமான மாயோ வசதி சதா ஹிருதி தஸ்ய வாசுதேவஹ. எனக்கு டியூன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில படிக்கிற டியூன் இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னா, இங்க இருக்க டியூனை சொல்லி அதுவும் மறந்து போச்சு, இதுவும் மறந்து போச்சு. கிராஸ் டாக்கா வருது. அந்த எப்பவுமே இந்த டியூன் வரும்போது அது மாதிரி வரமாட்டேங்குது. விமல மதிர் அப்படின்னா யாருடைய மத்தியானது சுத்தமா அழுக்கு இல்லாம இருக்கோ, காமக்ரோதங்கள் இல்லாமல் இருக்கோ, விமல மதி. அமத்சரகன பொறாமை இல்லாமல் இருக்கிறதோ. மத்சரம்ன்றதுக்கு அர்த்தம் ஜலஸ். இந்த ஜலஸ் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதாங்க. பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட தான் பார்த்திருக்கேன் ஜலஸ் இருக்கு. பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட என்ன அவர்கிட்ட மட்டும் கூட்டம் அதிகமா போயிட்டு இருக்கு, என்கிட்ட கூட்டம் போக மாட்டேங்குது, கூட்டமே வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமி என்கிட்ட சொல்லியிருக்காரு. பெரிய சாமி பிக் ஷாட். என்னப்பா அவர்கிட்ட என்னப்பா இவ்வளவு கூட்டம் இருக்கு, எனக்கு கூட்டமே வர மாட்டேங்குது, ஏதாவது பண்ணணும்பா, அவர் மட்டும் என்ன பெரிய ஆளு, அவர் என்ன தெரியும் வேதாந்தம் அப்படின்னு சாமிகள்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறாம இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். நமக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல கார் வாங்கினா நமக்கு வந்து என்ன அவன் பெரிய கார் வாங்கிட்டானேன்னு எப்படி ஜலஸ் வருமோ, அதே மாதிரி வந்து வேதாந்தம் பேசுறவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஜலஸ் இருக்கும். நிறைய சப்த ஞானம் படிச்சவங்கள்ட்டையும் ஜலஸ் இருக்கும். ஆனா இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனுடைய மனது சுத்தமா இருக்கோ, எவனிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா அமத்சரக அப்படின்னா பொறாமை இல்லாம இருக்கானோ, ஜலஸ் இல்லாத இருக்கானோ, பிரசாந்தக இந்த ரெண்டு இல்லைனாவே மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா, சாந்தமா நன்றாக அடங்கின மனசா, மனசுக்குள்ளார எந்த சலனம் இல்லாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எந்த தாட்ஸும் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரசாந்தக அப்படி இருந்துகிட்டு சுச்சி சரிதோ ரொம்ப முக்கியமானது, சுத்தமான ஆச்சரணம் நடத்தை இருக்கிறவனா இருக்கணும். அவனோட சரித்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. எதையும் மறைச்சு வைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, நான் தான் சொல்லுவேன், என்ன மறைச்சு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு, என்ன பர்சனல் ஒண்ணு இருக்கு, எங்க குஹ்யமான பாஷணம் இருக்கு, எங்க குஹ்யமான ஆச்சரணம் இருக்கோ அங்க ஏதோ தப்புன்னு அர்த்தம். சன்னியாசியா இருக்கிறவனுக்கு பக்தனா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைக்க வேண்டியதோ ரகசியமோ ஒன்றுமில்லை. கிரகசாசிரமத்திலிருந்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப சன்னியாசியா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைக்கிறேனோ அதை நான் பேசுவேன். முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரிதண்டி சன்னியாசி, ஏக்கதண்டி சன்னியாசிக்கு சொல்லியிருக்கேன். வாக்தண்டம், மனோதண்டம், காயதண்டம் 3 இருக்கு. இந்த 3த்தையும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தண்டம்னு பேரு, ஒரு குச்சி மாதிரி 3த்தையும் கட்டி திரிதண்டி சன்னியாசின்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 3 என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஏக்கதண்ட சன்னியாசின்னு இருக்காங்க. ஏக்கதண்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் கையில வச்சிருக்கேன், ஒன்னா வச்சிருக்கேன். மனசுல நினைக்கிறத வாயில பேசுவேன், வாயில சொல்றத வெளியில பண்ணுவேன். இது 3 ஒன்னா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கதண்டி. 3த்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறவன் திரிதண்டி சன்னியாசி, 3த்தையும் ஒன்னா வச்சிருக்கிறவன் ஏக்கதண்டி சன்னியாசி. இதை எல்லாத்தையும் எங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பரமஹம்ச சன்னியாசிகள் என்ன பண்ணுவாங்க, இதை எல்லாத்தையும் ஆத்மாலேயே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு ஞான தண்டம் அப்படின்னு ஞானத்தையே தண்டமா வச்சிருக்கிறவங்க. அப்படி இருக்க சன்னியாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட சரித்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, சுத்தமான சரித்தம். நல்ல சன்னியாசிகளா இருந்தாங்கன்னா எந்த அவங்களோட நடத்தையில வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் நீங்க தப்பையும் பார்க்க முடியாது, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படிப்பட்ட சரித்தத்தை உடையவனா அகில சத்வ மித்திர பூதஹ. இந்த உலகத்துல வந்து அகில சத்வனா இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ, சத்வனா இருப்புத்தன்மை உடையதா எதெல்லாம் இருக்கோ பூத்தங்கள், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் மித்திர பூதஹ மித்திரபாவத்தோட இருந்துகிட்டு. ஏன் மித்திரபாவம்? எல்லா வாசுதேவன் அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு, எல்லா ஈஸ்வரமயம்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால எல்லாத்திலையும் ஈஸ்வரனை பாக்குறதுனால அவனுக்கு எதிரிகள் அப்படின்னு யாருமே இல்லை, எல்லாத்துட்டையும் மித்திரபாவத்தோட இருந்துகிட்டு பிரியஹித வச்சனம். எனக்கு இன்னும் நான் இதுதான் கொண்டு வரேன். இன்னைக்கு இந்த
இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வருஷம் யார்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா பேசக்கூடாது. கடுமையா பேசக்கூடாது. சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்து எப்ப எது பேசலாம் டக்கு டக்குன்னு பேசிடுறது. இப்ப இந்த முறை நான் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் இதான் பாஸ் பண்ணியிருக்கேன். பிரியஹித வச்சனம், எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பிரியமா பேசணும், ஹிதமா பேசணும். நான் ஹிதமா பேசுவேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கும். இப்ப இனிமே என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் ஹிதமா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்ப பிரியஹித வச்சனம், அது மட்டும் இல்ல, நல்லா பிரியமா ஹிதமா பேசணும். நிறைய பேர் எப்படி தெரியுங்களா பேசுறாங்க, பொய்யா பேசுறாங்க. ஹிதமா பேசணுன்றதுக்காக, மத்தவங்களுக்கு ஹிதமா இருக்கணும்ன்றதுக்காக பொய் பேசுறது பாப்பம். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு, ஃபார்மாலிட்டியா பேசுறேன் அப்படின்ற பேர்ல உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்ன பேசுறதுன்றது இருக்கு. அப்படி பேசக்கூடாது. ஹிதமா பேசணும், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மிதமா பேசணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமா பேசணும், சத்தியமா பேசணும். இதெல்லாம் கண்டினியூவா நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவனா இருந்துகிட்டு அஸ்தமான மாயோ வசதி, அஸ்தமனம் ஆயிடுச்சு, அஸ்தமான மாயோ வசதி, எவனிடத்துல மாயையானது கள்ளங்கப்பட்டம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது அஸ்தமானம் ஆயிடுச்சோ அவ்வாறு வசிக்கிறவன்ட்ட சதாகிருதி தஸ்ய வாசுதேவக வசதி, அவனுடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் வாசம் செய்கின்றான். அப்ப இந்த குவாலிட்டிலாம் நான் இன்னைக்கு காலையில கூட பாடத்தை சொன்னேன். ஒரு ஐயங்கார் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசிட்டே இருப்பார், சாமி எனக்கு சொல்லுங்க சாமி, பகவான் வந்து பாத்தீங்கன்னா என் மேல பிரியமா இருக்கணும், அதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்க சாமி. என்னது, பகவான் என் மேல பிரியமா இருக்கணும், அதுக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்க. அதுக்கு நீங்க அவனுக்கு உபாயம் அவன் சொல்ற மாதிரி பிரியமா நடக்கணும் ஜி. அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், ஆனா பகவான் மட்டுமே எப்படி இருக்கணும், என் மேல ரொம்ப பிரியமா நடந்துக்கணும். அப்படின்னா அது எப்படிப்பா முடியும்? கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்ல. பகவான் நம்ம மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இப்ப சொல்லப்பட்ட கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணனா நம்ம ஹிருதயத்திலேயே அந்த ஈஸ்வரன் என்னவார், நல்லா வாசம் பண்றவரா இருப்பார். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோஸ்ய சௌம்ய ரூபஹ க்ஷிதிரச மதிரம்ய க்ஷிதிரம் ரசமதிரம்யமாத்மனோந்த கதயதி சாருதயைவ ஷாலபோதஹ. இது விஷ்ணு புராண ஸ்லோகம் தான். வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின், அந்த நல்ல பக்தனோட ஹிருதயத்துல பகவான் வாசுதேவன் வாசம் பண்றார் அப்படின்னா, வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின், தஸ்மின் ஹிருதயே, அவனுடைய ஹிருதயத்தில் அந்த வாசுதேவன் வசிக்கின்ற நிலையில், புமான் ஜெகதோஸ்ய சௌமிய ரூபக, இந்த ஜெகத்துல இருக்கிற அந்த மனுஷன் இருக்கானே அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ரூபத்தை அடைவான் அப்படின்னா சௌமியமான ரூபத்தை அடைகின்றான், எல்லாத்துக்கும் பிரியமா ஆகின்றான். யோசிச்சு பாருங்க. இவரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் பாத்தீங்க அப்படின்னா என்ன ரூபம் இது. இப்ப போட்டோஷாப்ல போட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவரை கொஞ்சம் அழகாக்கிட்டாங்க. பழைய போட்டோலாம் பாத்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா பிச்சை போட மாட்டோம். ரமணரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டோஷாப்ல போட்டு நல்லா என்ன பண்ணிட்டாங்க, போட்டோலாம் நல்ல குவாலிட்டி ஆக்கிட்டாங்க. ஆனா வாஸ்தவத்துல ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லை, பிச்சை போட மாட்டோம். நம்மள வீட்டுக்கு வந்தா நான் போயான்றுவோம். அது மாதிரிதான் பெரிய மகான்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபம் வந்து பாத்தீங்கன்னா கவர்ச்சி இல்லை. ஆனா ஈஸ்வரன் உள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிடைச்சிருது. என்னன்னு கேட்டீங்கன்னா ரமணரை பார்த்தாலோ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளார வந்து அந்த பக்தி பாவம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வருது. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள ஈஸ்வரன் இருக்கார். வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ இருக்கிற மாதிரியா இருக்கு, அங்க ஒரு குளோ இருக்கு இல்ல அவங்கள்ட்ட எல்லாம். அது மாதிரி எந்த இதுவும் மகான்கள்ட்ட இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள ஈஸ்வரன் இருக்காரு. அப்படின்னா அவங்களோட ஃபார்ம் எப்படி ஆகுதுன்னா சௌமியம், மனசுக்கு ரொம்ப இனிமையான ரூபத்தை அவர்கள் அடைகிறார்கள். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டா சொல்ற, க்ஷிதி ரச மதி ரம்யமாத்மனோ அந்த கதயதி. எப்படி அப்படின்னா க்ஷிதினா இருப்பிடம், வாசம் பண்றது. ரச க்ஷிதி ரச ரசம் அதிரம்யம் ஆத்மனோ அந்த கதயதி. ரொம்ப ரம்யமான அந்த வாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிறது. ஒரு பூக்குள்ளாரையோ ஒரு செடிக்குள்ளாரையோ ஒரு மரத்துக்குள்ளார இருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு.
உள்ள நல்ல பசுமையோட மரத்துக்குள்ளார இருக்கிற தன்மை வெளியில எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாருதையைவ சால போதக. சால மரம் அப்படின்னு ஒரு மரம், என்ன மரம்னு தெரியல எனக்கு. சால மரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பூத்து குலுங்குமா. அந்த பூத்து குலுங்கி புது புது தளிர்கள், சாருதையைவ அப்படின்றதுக்கு அர்த்தம் தளிர்கள், புது புது இலைகள், நல்ல புது புது இலைகளா வந்துகிட்டு இருக்கு, அப்படியே பூத்து குலுங்குது ஒரு வசந்த காலத்துல. அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார அந்த மரத்துக்குள்ளார அந்த பசுமையானது நல்ல சாறு நல்ல ரசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றோம். அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற மரத்துக்கு உள்ளார செடிக்குள்ளார இருக்கிற அந்த ரசத்தை அறியறதுக்கு எது இண்டிகேஷனா இருக்கு? வெளியில இருக்கிற அந்த பசுமையான இலைகள். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் உள்ள இருக்காரு அப்படின்னா அவனுடைய ரூபம் எப்படி ஆயிடும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சௌமியமான ரூபத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும்ன்ற எண்ணத்தை உண்டு பண்றதா ஆகிவிடும். சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் சொல்றேன். சகலமிதமகம் ச வாசுதேவ பரமபுமான் பரமேஸ்வர சயேகஹ இதி மதிரச்சலா பவத்யனந்தே ஹிருதயகதே விரஜதான் விஹாய தூராத். இதுவும் விஷ்ணு புராணத்து ஸ்லோகம். சகலமிதம் அகம் ச வாசுதேவஹ, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதே எடுத்துங்க, நாளைக்கு பாடம் எடுக்க போறோம்ல, வாசுதேவ சர்வமிதி, அதே அர்த்தம் தான். சகலமிதம் அகம் ச வாசுதேவஹ, அருமையா சொல்லிட்டேன். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் தான். கூடவே யாரு? அகம்ச, நானும் வாசுதேவன் தான். என்ன உபாசனை இதுக்கு பேரு? நானும் வாசுதேவன் அப்படின்னு வந்துச்சுன்னா வாசுதேவோகம் அகங்கிரக உபாசனை. அந்த அகங்கிரக உபாசனைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சம்பத் உபாசனை. அப்ப சம்பத் உபாசனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பகவானா இருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அது சம்பத் உபாசனை. நான் அந்த பகவானா தான் நான் இருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா அகங்கிரக உபாசனை. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல சொல்லியாச்சு. சகலமிதம் அகம்ச வாசுதேவக, இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமும் அதே மாதிரி நானும் கூட வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனாவே தான் இருக்கேன். பரமபுமான் பரமேஸ்வரக, யாருப்பா அப்படின்னா பரமபுருஷன், உத்தம புருஷன் பேர் அந்த பகவானுக்கு பேரு. உத்தம புருஷனா யார் இருக்கா? பரமேஸ்வரக. அந்த பரமேஸ்வரன் எத்தனை? ச ஏக்கக, அவர் ஒருத்தர் தான். ஐயோ சாமி, நீங்க தான் சொன்னீங்க அந்தர்யாமி சிவபெருமான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். பஞ்சுதான் நூலாச்சு, நூலு தான் கிளாத் ஆச்சு, கிளாத்து தான் என்னாச்சு? ட்ரெஸ் ஆச்சு, அநேக ட்ரெஸ்ஸா ஆயிருக்கு. அப்ப அதே மாதிரி பஞ்சுன்றது சிவபெருமான், அந்தர்யாமி பரமேஸ்வரன். அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா மாயையோடு சேர்ந்து பரமேஸ்வரனா இருந்தவர். அவர் என்ன பண்றார்? டைலூஷன் ஃபார்முக்கு வரும்போது அடுத்த ஃபார்ம் வருது நூல் மாதிரி. யாரு? சூத்திராத்மா விஷ்ணு பகவான். அந்த நூலு தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாத்தா வீவிஞானோன்னு இருக்கு, விராட் ஆச்சு. அந்த விராட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான நாம ரூபங்களோட தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது எல்லாம் யாருதுன்னு கேட்டா மொத்த ட்ரெஸ் என்னது? பஞ்சோட வேற வேற ஃபார்ம். சொல்லாமா? எல்லா ட்ரெஸ்லயும் யார் இருக்கா? பஞ்சு இருக்கு, நூல் இருக்கு. அப்ப வேற வேறையா? ஈஸ்வரனும் விஷ்ணு வேற வேறையா? அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனும் சூத்திராத்மாவா இருக்கிற விஷ்ணுவும் வேற வேற இல்லை. அவஸ்தா பேதம், வேற எதுவும் இல்லை. ஒரு நூலா பஞ்சா இருக்கிறது, நூலா இருக்கிறது, இவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிய வேற வேற வஸ்துக்கள் அங்க இல்லவே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே பகவான் தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன் எங்க இருக்காருன்னு கேட்டா ரெண்டு இடத்துல தான் இருக்காரு. அவர் காரணகர்த்தா, எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டு லய காலத்துல இருக்கார். சிருஷ்டிக்கு முன்னாடி பீஜமா இருக்கார், அந்தர்யாமியா. பஞ்சு எங்க இருக்கு? பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷனுக்கு முன்னாடி பஞ்சு இருக்கு. கிரியேஷன் ஸ்டார்ட் ஆன நூல் ஆயிடுது, நூல்ல இருந்து கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நூலுக்கு முன்னாடி இருக்கிறது பஞ்சு. அதே மாதிரி இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது தான் சிவபெருமான், சக்தியோட இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். அடிச்சா அப்ப பீஜம் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி. அது வந்து முளையா வரும்போது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் நம்ம சொல்றோம், அங்குரமாவது பிரதம ஜகா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேற வேற இல்ல. அப்ப இந்த விவகாரத்துல, இந்த லோகத்தோட விவகாரத்துல யாரு ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் அநேக ரூபங்களை வச்சுக்கிட்டு இருக்கார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், இந்த மொத்த லோகமும் விஷ்ணுவோட மயமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ஏவ, அவர் ஒருத்தர் தான், பரமேஸ்வரன் ஒருத்தர் தான். பரமபுருஷன் அப்படின்றது அவர் தான், உத்தம புருஷனா இருக்கார்.
அவர்தான், அந்த வாசுதேவன் தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமும் நானும் கூட அப்படின்னு இதி மதிர் அச்சலா பவதி. இந்த விதமா புத்தியானது, மதினா இந்த விதமான எண்ணமானது எவனிடத்தில் அசையாம இருக்கும். அசையாம இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சுவாமி பேரு? நிஷ்டான்னு பேரு. வாசுதேவ சர்வமிதி. இந்த நிஷ்டை அடையறதுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், ஆனா நிஷ்டை இருக்கா? அப்ப நம்மளால வாசுதேவ சர்வமிதி இன்னும் பார்க்க முடியல. மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மெதுவா பாவத்தை. இதுக்குதான் டைம். அநேக பகுனாம் ஜென்மனாமந்தி. இதுக்குதான் நிறைய டைம் எடுக்கும் உங்களுக்கு. கல்டிவேட் பண்ணி பாக்குறதெல்லாம் ஈஸ்வர சுரூபம், பாக்குறதெல்லாம் பிரம்மம் தான், வேற எதுவும் இல்லை, வெறும் நாமரூபம். இதுல ஒரு தாற்பயம் இல்லை அப்படின்னு நாமரூபத்தை உதாசீனம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார பகவானை பாக்குறதுக்கு நிறைய கல்டிவேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா வேதத்திலேயே வாழ்ந்துருக்கோம்ல. இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, ராகத்வேஷம், நிறைய காமக்ரோதம் எல்லாம் இருக்கே. இதெல்லாம் பியூரிஃபை பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். எவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த விதமா சர்வம் வாசுதேவக அப்படின்னு மதிர் அச்சலாபவதி, எவனுக்கு மதி பாத்தீங்கன்னா அசையாததா இருக்கோ, அந்தே அனந்தே ஹிருதய கதி, உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அனந்தன் யாரு? ரெண்டு தத்துவம், அனந்த தத்துவம், ரெண்டு தத்துவம் இருக்கு நம்ம ஹிருதயத்துல. என்னெல்லாம் அனந்தம் அப்படின்னு கேட்டா, நானுக்கு ஆதி இல்ல, அந்தம் தெரியல. நான் எப்ப வந்துச்சுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல, எண்டு பாயிண்ட் இல்ல. ஏன்னா 3 காலத்திலையும், ஜாக்கிரதத்திலயும் நான் இருக்கு, சொப்பனத்திலயும் இருக்கு, சுசுப்திலையும் இருக்கு. நான் ஸ்டார்டிங் எண்ட் இல்ல. இப்ப உங்க சுவாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டு தெரியுமா? உங்க கர்ப்பப்பைக்குள்ளாரியே அது இருந்துச்சு. கர்ப்பப்பைக்கு முன்னாடி அது பாத்தீங்கன்னா உணவுல அப்பா அம்மா சாப்பிட்ட ஃபுட்டுல இருந்துச்சு. அப்பா அம்மா சாப்பிட்ற ஃபுட்டுக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாக்னி வித்யா மொத்தமும் வந்துடும் உங்களுக்கு. அப்ப பிராணனையும் பாத்தீங்கன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு சொல்ல முடியாது. தேகம் ஆரம்பிக்குது, தேகம் முடியுது. தேகம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எண்டு பாயிண்ட் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளா இருக்க பிராணனுக்கும் உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும் இல்லை. அதனால அந்த பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அனந்தான்னு பேரு. அந்த ஹிருதயத்துல பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அனந்தனா இருக்கார். அந்த அனந்தனிடத்திலேயே எவனுடைய புத்தி அசையாததாக நிலை பெற்று விட்டதோ அப்படிப்பட்டவனுக்கு பாத்தீங்கன்னா ஹிருதய கதி பிரஜ தான் விகாய தூராத். அந்த யமதூதர்களை பார்த்து பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜா சொல்றார், அவங்களை விட்டுட்டு பாத்தீங்கன்னா விகாய தூராத் தான் பிரஜ, அவர்களை பாத்தீங்கன்னா விட்டுட்டு தூரமா விலகி போங்க. அது மாதிரி ஒருத்தன் உள்ளுக்குள்ளார அந்த வாசுதேவன் தான் இருக்கார் அப்படின்னு எவனுடைய புத்தி அசையாம அவனிடத்துல இருக்கோ அவன் பக்கத்துல கூட போகாதீங்க, அவனை விட்டுட்டு தூரமா போய் விடுங்கள் அப்படின்னு யமதர்மராஜா யமதூதர்களை பார்த்து சொல்றார். அடுத்தது விஷ்ணு புராணத்திலேயே பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்? யம நியம விதூத கல்மஷானாம் அனுதினம் அச்சுத ஆசக்தமானசானாம் அபகத மதமான மத்சரானாம் பிரஜபட தூரதரேன மானவானாம். அற்புதமான ஸ்லோகம். யம நியம விதூத கல்மஷானாம். யம நியமம் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளாரியே நம்ம என்ன பண்ண போறோம்? யோக சூத்திரத்துல அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேச போறோம். இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யம நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த யம நியமத்துல பாத்தீங்கன்னா எதர் சுவாமி யமம்னா என்ன சுவாமி அப்படின்னா மொத்தம் 5 ஐட்டம் சொல்றோம். அஹிம்சா, யமத்துக்கு பாத்தீங்கன்னா அஹிம்சா, சத்தியம், அஸ்தேய, பிரம்மச்சரிய, அபரிக்கிரஹா, யமாஹா. 2:30 யோக சூத்திரத்துல 2:30 போட்டுக்கிட்டீங்கன்னா யமத்துக்கு லட்சணம் வந்துடும். யமம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா அஹிம்சா, ஃபாலோ பண்றது, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றோம்ல. ஏன் ஹர்ட் பண்ணாதீங்க? பேசிக்கா கொஞ்சம் ஹர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். வேதாந்தம் படிக்கும் போது ஒரு பக்தன் சொல்லும் போதும் ஒரு வேதாந்திட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? உள்ள பகவான் இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார் உள்ள எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும். அதனால ஒரு கொசுவை கூட, கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சியை கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, சின்னது தானே, அல்பம் தானே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, அதை டிஸ்ட்ராய் பண்ணிடலாமா, சாவடிச்சிடலாமா அப்படின்னு பண்ணக்கூடாது.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்தன் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் விஷ்ணு பகவான் தான் உள்ள இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். அப்ப நான் கொல்றது பாத்தீங்கன்னா மனுஷங்களை கொல்ல, ஜீவராசிகளை கொல்லல, ஈஸ்வரனையே ஹர்ட் பண்ற மாதிரி. இந்த பாவம் உள்ள வந்துச்சுன்னா யாரையாவது நம்ம ஹர்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா அஹிம்சா பரமோ தர்ம, முதல்ல அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சத்தியம்ன்றது பாத்தீங்கன்னா விவகார சத்தியம் இருக்குல்ல, இந்த விவகாரத்துல ஒருத்தனுக்கு சத்தியம் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாதான் அவன் பாரமார்த்திக சத்தியத்தை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். விவகார சத்தியத்திலேயே பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அப்ப அப்சல்யூட் ட்ரூத்தை எப்படி அவன் பிராப்தி பண்ண முடியும்? அதனால ரெண்டாவது வச்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா சத்தியம். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா அஸ்தேயம். அஸ்தேயம் அப்படின்னா எந்த யாரோட பொருளையும் ஸ்டீல் பண்ணாம இருக்கிறது, திருடாமை. அஸ்தேயம்ன்றதுக்கு அர்த்தம் திருடாமை, களவாமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய. நாலாவது பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. தன்னோட கணவன் தன்னோட மனைவிட்ட மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா சுகத்தை அனுபவிக்க முடியும். மற்ற ஸ்திரீகள் இடத்துலயோ மற்ற புருஷர்கள் இடத்துலயோ கவனம் போகாம இருக்கிறது. பிரம்மச்சரியத்தை சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதமா பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றது பிரம்மச்சரியம் நாலாவது. அதுக்கப்புறம் அபரிக்கிரக அப்படின்றதுக்கு அஞ்சாவது, எந்த வஸ்துக்களையும் அதிகமா சேர்த்துக்காதீங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். பகவானை நினைக்க முடியாது, வீட்டுல இருக்க வஸ்துக்களை தான் தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்க முடியும். நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், வீட்டை பாத்தீங்கன்னா கிளீனா வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்காக அவங்க கொடுக்குற டைம் என்ன தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்துல வஸ்துக்கள் எவ்வளவு கம்மியா இருக்கோ, மெயின்டெனன்ஸ் 0 மெயின்டெனன்ஸா இருக்கோ, அப்ப என்ன பண்ணலாம், நிறைய டைம் பகவானையே சிந்தனை பண்ண முடியும். அதனால வஸ்துக்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அபரிக்கிரகம்ன்றதுக்கு அர்த்தம் அதிகமா யார்கிட்ட இருந்தும் பாத்தீங்கன்னா வஸ்துக்களை வாங்கவே வாங்காதீங்க. எவ்வளவு மினிமமா எந்த வஸ்துக்கள் இருக்கோ, தனமா இருக்கட்டும் எந்த வஸ்துக்களா இருக்கட்டும் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா யம அப்படின்னு பேரு. அப்ப யமம்னு என்ன அர்த்தம்? பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அகிம்சை, பொய் பேசக்கூடாது, சத்தியம். அதுக்கப்புறம் அஸ்தேயம், பிறர் பொருளை திருடக்கூடாது, அஸ்தேயம். அப்புறம் பிரம்மச்சரியம், பிற மனைவியோ பிற புருஷனையோ பார்க்க கூடாது, பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் அபரிக்கிரகம், பிறரோட பொருளுக்கு அதிகம் வாங்கக்கூடாது, அபரிக்கிரகம். இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 டோன்ட் 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 டோன்ட். அதுக்கப்புறம் நியமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியமத்துக்கு பாத்தீங்கன்னா யமத்துக்கு அப்புறம் நியமம் வருது. சௌச்ச 32 1:32 யோக சூத்திரம். சௌச்ச சந்தோஷ தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி நியமாஹா. சூத்திரம் சொல்லுது சௌச்சம். சௌச்சம்னா 2 சுத்தம் இருக்கணும். ஒரு சாதகன் பக்தன் என்ன பண்ணணும், முடிஞ்சா 3 வேளை குளிக்கணும், முடியல அப்படின்னா என்ன பண்ணணும், 2 வேளை ஸ்நானம் பண்றத நித்தியமா வச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு சுத்தமா இருந்தா மனசு சுத்தமா இருக்கும். உடம்பு பாத்தீங்கன்னா அழுக்கோட இருந்தீங்க அப்படின்னா பாடியில டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மாறிச்சு அப்படின்னா, தண்ணி மேல ஊத்தல அப்படின்னா டெம்பரேச்சர் மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காமம் குரோதம் எல்லாம் உள்ள வந்துடும். அதனால காலையிலயும் சாயந்தரமும் நல்லா பாத்தீங்கன்னா தேகத்தை சுத்தப்படுத்துங்க, ஸ்நானம் பண்ணுங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருந்த வாக்கு சுத்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்தோத்திர பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையோ ருத்ரம் சமக்கம் இது மாதிரியான ஸ்தோத்திரங்களை பாத்தீங்கன்னா பாராயணம் பண்றது. இந்த காது சுத்தமாகணும்னு என்ன பண்ணணும், நல்ல வேதாந்தத்தையும் நல்ல சத்சங்கங்களை கேட்கறது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்திரியங்களை சுத்திப்படுத்துறதுக்கானது. அதுக்கப்புறம் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு ஈஸ்வர தியானம், பிராணாயாமம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, நாம ஜபம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா மனசு சுத்தியாகும். புத்தி சுத்தி ஆகணும் அப்படின்னா நல்ல வேதாந்தத்தை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா புத்தி சுத்தி ஆகும். இதெல்லாம் சௌச்சம், ஆந்தர சௌச்சம் அப்புறம் பாகிய சௌச்சம்னு 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா சௌச்சம் 1வது நியமத்துல சுத்தமா இருக்கிறது முடியல, இதெல்லாம் டூஸ். அப்ப நியமம் எல்லாம் டூஸ், அதே மாதிரி யமம் எல்லாம் டோன்ட்ஸ். இப்ப சுத்தமா இருக்கணும். 2வது சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன சொல்லுங்களா, திருப்தின்னு பேரு. நான் இப்ப கூட ஒரு பாட்டி முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எதையாவது வேணும் வேணும்னு கேட்கும். இப்போ அந்த பாட்டிகிட்ட போய் கேட்கிற, என்ன வேணும்? ஒண்ணு வேணாம் சாமி. எனக்கு அப்படியே பரம சந்தோஷமா இருக்கு. எப்படி மாறி போச்சுன்னே தெரியல. போன மாசம் வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு, இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணாம்னு சொல்லுது. இன்னொரு பாட்டி கூட இன்னொரு பாட்டி இருக்கு, அது இன்னும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. 80 வயசுலயும் இதை கூட சாமி அதை கூட சாமி எப்பவுமே ஏக்கத்தோட பாத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பாட்டி பிரசன்னமா ஆயிப்போச்சு. பிரசன்னா பாத்தீங்கன்னா வேணாம் போதும் அப்படின்ற எண்ணம். டிஃபரன்ஸ் அவ்வளவு நல்லா தெரியுது.
அப்ப நம்ம பண்ண முடியும் என்னன்னு கேட்டா, என்னுடைய பிராரப்தத்துல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கிடைக்கும். எது கிடைக்குதோ அதுல பரம திருப்தியோட இருக்கிறது. திருப்தி வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். இது பண்ண வேண்டியது. ரெண்டாவது சந்தோஷம், திருப்தி. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா தபஹா. இந்த இந்திரியங்கள் மனசுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத வஸ்துக்களை கொடுத்து கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், இந்த ரெண்டுத்தையும் பண்றதுதான் பாத்தீங்கன்னா தபசு. மூணாவது. அதுக்கப்புறம் சுவாத்தியாய. சுவாத்தியாயத்துக்கு ரெண்டு மீனிங் நம்ம யோக சூத்திரத்துல பார்த்திருக்கோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா மோட்ச கிரந்த அபியாசம். மோட்ச கிரந்தங்களை இப்ப நம்ம படிக்கிறோம்ல, டெய்லி 3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப 3 கிளாஸும் பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான சாதனம். இது சுவாத்தியாயத்துல வந்துடும். இன்னொன்னு சுவாத்தியாயத்துக்கு யோக சூத்திரத்துல கிரியா யோகத்துல சொல்லியிருக்கோம், தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானாத் அப்படின்னு. அந்த ஸ்லோகத்துல இருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தை அபியாசம் பண்றதுக்கு பேரு சுவாத்தியாயம். மோட்ச கிரந்த அபியாசத்துக்கு பேரும் சுவாத்தியாயம். அதே மாதிரி பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேரும் சுவாத்தியாயம்னு பேரு. அப்ப இந்த ரெண்டுத்தையும் பண்றது சுவாத்தியாயம் மூணாவது. சௌச்ச, சந்தோஷ, தப, சுவாத்தியாயம் நாலாவது. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானானி வந்துருச்சு. ஈஸ்வர பிரணிதானம் என்னது? இதுல யோக சுதாகரத்துல சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, சர்வ கர்ம பலன்களையும் பகவானுக்கு தியாகம் பண்றது முதல் ஸ்டெப். சர்வ கர்ம பலன்களையும்னா எதை கொடுத்தாலும் நான் ஒர்க் பண்ணுவேன் சுவாமி, நான் ஸ்லேவ் சுவாமி, நான் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவேன், எந்த பலன் கிடைச்சாலும் அது உனக்கு அர்ப்பணம், உன்னுடைய பிரசாதம் அப்படின்னு சர்வ கர்ம பல தியாகம். எல்லா கர்மத்தையும் பலனையும் கர்மம் பேய் மாதிரி பண்ணணும், ஆனா பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும். இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:19 சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்ம 3:19 3:40 3:19 சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மங்களையும் பாத்தீங்கன்னா பகவான் இடத்திலே கர்மத்தையே தூக்கி போட்டுறது. நான் பண்ணல, நான் பண்ணல, நான் பண்ணல பாஸ், சுவாமி நீங்க தான் பண்றீங்க, நீங்க தான் பண்றீங்க, நீங்க தான் பண்றீங்க, நான் பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் அப்படின்னு நம்ம பண்ற கர்மத்துல எல்லாம் நான் பண்ணல அப்படின்ற எண்ணத்தோட இருந்துகிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்ம தியாகம், இந்த ரெண்டுத்தையும் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஈஸ்வர பிரணிதானம் பேரு. ஈஸ்வரனைய சரணாகதி பண்றது அப்படின்னு. மயி சன்யஸ்ய 3:30 பாத்தீங்கன்னா சொல்றாரு, மயி சர்வாணி கருமாணி சன்யஸ்யாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரா அப்படின்னு 3:30 பகவத்கீதையில சொல்றார். மயி சர்வாணி கருமாணி சன்யஸ்ய, எல்லா கருமத்தையும் என்ன பண்ணு, என் இடத்துல என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணு, சன்னியாசம் பண்ணு. அப்ப யார் பண்றா? யார் சுவாமி பாடம் படிச்சு கொடுக்குறா? நான் பண்ணலப்பா, என் வாயில இருந்து உள்ள இருந்து யார் பேசிக்கிட்டு இருக்கா? பகவான் பேசுறார். பகவானே பேசுறார். என் புத்தியில இருந்து அவர் தான் சிந்திக்கிறார், என் மனசை அவர் தான் சிந்திக்க பண்றார், என் வாயில இருந்து அவர் தான் பேசுறார், என் உடம்புல இருந்து எல்லா ஆக்ஷனும் அவர் தான் பண்றார். நான் பண்ணல அப்படின்னு நீங்க பாவிச்சீங்கன்னா எல்லா கர்ம பலன்களும் பிரசாதம் அவருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் ஈஸ்வர பிரணிதானம். மொத்தம் பாத்தீங்கன்னா யமம் 5 டோன்ட்ஸ், அதுக்கப்புறம் டூஸ் நியமம் 5 வச்சாச்சு. இந்த 5, 5, 10 இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா சொல்றாரு, யம நியம விதூத கல்மஷானா. இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கு தெரியுங்களா? நம்ம ஆரம்பிக்கும் போது 2வது பாதம் சாதனா பாதம் பகவத்கீதா இது யோக சூத்திரம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருக்கோம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி இருக்குல்ல, எல்லாத்தையும் இதுக்குள்ளார வந்துடும். இந்த 3த்துக்குள்ளார வந்துடும். கிரியா யோகா. அதுக்கு முக்கியமான ஒரு பேர் ஒண்ணு வச்சிருக்கோம், பரிகர்மா அப்படின்னு பேர். இந்த யமம் நியமத்துக்கு எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குனீங்கன்னா கிரியா யோகம் வந்துடும். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. 3த்துக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். யம நியமம் 10ஐயும் கொண்டு வந்துடலாம் 3த்துக்குள்ளார. அப்ப இந்த 3ம் என்ன சுவாமி அப்படின்னா, கிரியா யோகம்ன்றது என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா பரிகர்மான்னு பேர். பரிகர்மா அப்படின்னா சுத்தி கர்மா. எதை சுத்தப்படுத்துது அப்படின்னா நம்முடைய பாடி மைண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுத்தி பண்றது. உள்ளுக்குள்ளார முக்கியமா மனசுக்குள்ளார இருக்கிறது எல்லா கல்மஷங்களையும் நாசம் பண்ணக்கூடியது. அதான் இங்க சொல்லுது, யம நியம விதூத்த கல்மஷானா. யம நியமத்தோட அனுஷ்டானத்தினால நல்ல கல்மஷங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார கல்மஷங்கள். என்ன கல்மஷங்கள்? கல்மஷங்களுக்கு யோக சாஸ்திரத்துல என்ன பேர் வச்சிருக்கோம்? கிளேஷங்கள்.
பஞ்ச கிளேஷாக நம்ம சொல்றோம்ல, அந்த பஞ்ச கிளேஷங்கள் அழுக்குன்னு அர்த்தம். நல்ல பொல்யூஷன் மனசுல இருக்கிறது பஞ்ச கிளேஷங்கள். அதுதான் கல்மஷம் அப்படின்னு பேரு. எல்லா கல்மஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யம நியமத்தினால விதூத்த அப்படின்னா எல்லாம் தூர போட்டாச்சு, எல்லாம் பியூரிஃபை பண்ணியாச்சு, துவைச்சு எடுத்தாச்சு துணிய மனச. அப்படிப்பட்டவர்களுக்கு அனுதினம், சம்ஸ்கிருதத்துல அனுதினம்ல இல்ல, அனுதினம் அச்சுத சக்த மானசானாம். அனுதினமும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சமயத்திலையும் அச்சுத இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அனுதினம் அச்சுத சக்த மானசானம், பற்றுதல் உடைய மனதை உடையவர்களாக காலையில எந்திரிச்சோன்னு போய் நமஸ்காரம், எந்திரிச்சோனே நமஸ்காரம் சுவாமி அப்படின்னு படுக்கையில படுத்து பேக்கப் ஆகும்போதே சுவாமின்னு முதல்ல பகவான் நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்துல வந்து பகவான நம்ம என்ன பண்ணணும், ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பகவானிய பற்றிக்கிறது அப்படியே இந்த மனசுனால. அப்படி மனதினால் அச்சுதனை அனுதினமும், அனுதினம்னு அர்த்தம் ஒவ்வொரு தினமும் பகவானோட இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பற்றுதலை அடைந்த மனதை உடையவர்களுக்கு. அதுக்கப்புறம் அபகத மத மான மத்சரானாம். அருமையானது. அபகத அப்படின்னா நீங்கியன்னு அர்த்தம். எது நீங்கியவர்கள்? மதம், மத மான மத்சரானா. மதம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? மதம் பிடிச்சிருச்சு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, கர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா நான் தான் பெரிய ஆளாக்கும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் மதம்னு பேர். யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி அந்த மதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா மானம், நம்மளை பத்தின நிறைய வந்து பாத்தீங்கன்னா உயர்வா நினைச்சிருப்போம்ல, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நிறைய நம்மளை பத்தி ரொம்ப சுலாகிச்சுக்கிறது, அது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் மானம்னு பேர். நான் ஒண்ணும் இல்லை சாமி, நல்லா தெரியணும், உள்ள இருக்கிறான் பகவான், அவன் தான் எல்லாமே, எனக்குன்னு ஒண்ணு இல்லை, நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ரொம்ப மோசமான ஆளு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நானே இப்போ சொல்லுவேன், எப்போவாது நான் தடுமாறுறேன்னு வச்சுங்களேன், நீங்க பாத்துக்கலாம், ஸ்லோகம் எங்கேயாவது சொல்லும் போது 2 விதத்துல நான் தடுமாறுவேன். ஸ்லோகங்கள் எங்கேயாவது சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணு பரமஹம்சானந்தாவா இருந்துக்கிட்டு நான் ஸ்லோகம் சொல்றேன் அப்படின்னா என்ன அபிமானத்தோட இருந்து சொல்றேன்னா தப்பு தப்பா சொல்லுவேன். வியாக்கியானம் பண்றதுலாம் தப்பு தப்பா வியாக்கியானம் பண்ணுவேன். எனக்கு தெரியும், ஐயோ பரமஹம்சானந்தா வந்துட்டான் உள்ள அப்படின்னு. நாம மற்ற நேரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றாரு அப்படின்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோவே கட்டே ஆகாது, தடம் நல்லா போயிட்டே இருக்கும். நான் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல தியான ஸ்லோகங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிடும் யாரு உள்ள இருந்து பேசுறா அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தெரியும், எனக்கு உள்ளார நல்ல சப்தங்கள் வருது, நல்ல வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னா பகவான் பண்றாரு, எனக்கு நல்லா தெரியும், அனுபவத்துல தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்சுக்கிறது நான் பண்ணல, உள்ள இருந்து பகவான் பண்றாரு அப்படின்னு. அப்ப எல்லா விஷயத்திலையும் பகவானை கொண்டுட்டு வரணும். நம்ம பண்ற எல்லா ஆக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பகவான் இருக்கார், அவர்தான் பண்றாருன்னு எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா மானத்தை விட்டுட்டு, மானம் என்ன அர்த்தம், பெருமை, நம்ம சொல்றோம்ல தற்பெருமை இருக்குல்ல, அதெல்லாத்தையும் தூர போட்டுட்டு, அது மட்டும் இல்ல மத்சரானாம், என்னது அபகத மத்சரானாம், அபகத மானானாம், அபகத மதானாம். மதம், மானம், அதுக்கப்புறம் பொறாமை, எல்லா பொறாமையும் விட்டுட்டு. யாருக்கு பொறாமைப்படுறது? எல்லாம் ஈஸ்வர சுரூபம் தானே. யாரு நானும் நீங்களும் வேற வேற இல்லை. ஒருத்தட்ட எதையாவது நல்லது இருக்கு அப்படின்னா அந்த நல்லது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட வைபவம், குளோரி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது, விபூத்தின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்ப ஈஸ்வரனோட விபூதி எனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல, இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு, எல்லாத்திட்டையும் இருக்கு. அதனால யாருடைய குணங்களையும் என்ன பண்ணக்கூடாது, பொறாமையோடு பார்க்காதவரா யார் இருக்காங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா விரஜ பட தூரத்தரேனமானவானான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தூரத்தரேன அவங்களை விட்டுட்டு வேலைக்காரங்களுக்கு பேர் பட்டான்னு பேர். ஏ பட்ட, தூத்தர்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜா சொல்றாரு, ஏ பட்ட தூரத்தரேன விரஜ, அவங்களை விட்டுட்டு தூரமா விலகிப்போ. இது மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிடாத அப்படின்னு யம தர்மராஜா என்ன பண்றாரு, கண்டிஷன் சொல்றாரு. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் பேசியாச்சு. இது ஒரு பேக்கேஜா வச்சுங்க. இனிமே ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தைய பத்தி ஆரம்பிக்கிறார். இது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு துண்டா நேத்து கிளாஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒண்ணு பார்த்தோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும், பிட்டா எல்லாத்தையும் கன்க்ளூஷன் இருக்கு. நான் எல்லாத்தையும் கன்க்ளூஷன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண நாராயண. பாவிங்க, எல்லாத்தையும் பாவிங்க. மனசு பாவத்துல வரணும். நம்ம புத்தி பகவான் தான், மனசு பகவான் தான், இந்திரியங்கள் பகவான் தான், அதுல இருக்க சக்தி எல்லாம் பகவான் தான். பகவான் யாரா இருக்கார்? கான்சியஸ்னஸா இருக்கார். அவர் மட்டும் இல்லை அப்படின்னா, உயிர் மட்டும் இல்லை அப்படின்னா, உணர்வு மட்டும் இல்லைன்னா எல்லாம் டெட் பாடி. அப்போ நமக்குள்ளார இருக்கிறது பகவான் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம். அப்ப நம்ம பெருமைப்படுறதுக்கோ, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. கில்ட்டி கான்சியஸ்னஸ்க்கும் போக வேணாம், நம்மளை பத்தி ரொம்ப உயர்வாகவும் நினைச்சுக்க வேணாம். எல்லாத்துலயும் பகவான் தான் இருக்கார். அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா மனசு சாந்தியா இப்பவே இருக்கலாம்.